ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் நான் மளிகை சாமான் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு மாவு, அப்புறம் வந்து உளுந்து, கடலைப்பருப்பு, இது ரெண்டுமே வந்து வடை செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறமா அது வந்து உடச்ச கடலை, அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை வாங்கியிருக்கேன். இது வந்து பாதாம் பிசினி, அப்புறமா வந்து சோம்பு, கடுகு, காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து டப்பாவில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த டப்பாலாம் வந்து நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன் மீஷோவில். இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் 500 தான். 500க்கு ரொம்பவே ஒர்த்தான டப்பா தான் இது எல்லாமே. என்னோடய கிச்சன் வந்து ரொம்பவே சின்ன கிச்சன், அதனால் வந்து இது ஸ்பேஸ் சேவ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் தான் எனக்கு நல்லா யூஸ் ஆகுது. இது என்னென்னு பார்த்திங்கன்னா, வெறுமிளகாய்த்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், வேர்க்கடலை, அப்புறம் இது வந்து வெந்தயம், அப்புறம் இது சோடா மாவுலாம் நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து கருஞ்சீரகம், இது வந்து மூக்கடலை, இதுலேயே வந்து கருப்பு மூக்கடலை, காராமணி, இது வந்து இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் நான் குழந்தைங்களுக்கு வேக வச்சு கொடுப்பேன் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்க்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து பாத்திரம் தேய்க்கிற சோப்பு, 10 ருபீஸ் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 4-5 வாங்கியிருந்தேன். ஒரு மாதத்துக்கு எனக்கு அவ்வளோதான் தேவைப்படும். இது வந்து ஃபார்ச்சூன் ஆட்டா, இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அப்புறம் இது வந்து வாஷிங் மிஷினுக்கு தேவையான லிக்விடு, இது வந்து வெறும் 99 ருபீஸ் தான், அதனால நான் 2 வாங்கியிருந்தேன். அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் ஆயில் ஒரு 5 பாக்கெட் வாங்கியிருந்தேன். அப்புறம் உப்பு, துவரம்பருப்பு, குழந்தைங்களுக்கு வந்து கம்புருண்டை செய்கிறதுக்காக இதை வாங்கியிருந்தேன். அப்புறம் சிறுபருப்பு, குலோப் ஜாமுன் மாவு, இந்த மாதிரி எல்லாமே வந்து நான் அதிகமாக குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அதுதான் அதிகமாக வாங்குவேன். அப்புறம் இதெல்லாம் வந்து அப்பளம், ஜவ்வரிசி அப்பளம், இது வந்து மிக்சட் அப்பளம், எல்லாமே கலந்துருக்கும். இதில் கேரட், பீட்ரூட் எல்லாமே சேர்ந்து இதில் வந்து அப்பளம் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையுமே இப்போது நான் அந்தந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுடுவேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன கிச்சனை, அந்த சின்ன கிச்சனுக்கு ஏற்றாப்புல நான் வந்து இந்த டப்பா எல்லாத்தையுமே வந்து அடக்கி வச்சுருப்பேன். எனக்கு வந்து நிறைய பொருட்கள் வந்து கசமுசன்னு போட்டு வச்சுருந்தா பிடிக்காது. இந்த மாதிரி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணால் தான் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.